ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அனிமையில் சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருந்தாலுமே கூட அது எல்லாம் போக போக இருக்கிற எபிசோட்ஸில் புரிய ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 2. 3 பெரிய கைங்க அந்த ஐலாண்டில் இறந்து போயிட்டாங்க. அந்த ஐலாண்டு ஒரு கைத்தடம் மாதிரி இருக்கு. இந்த ஊர்ல நமக்கு தெரியாம எதுவும் கிங்காங் சுத்திட்டு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி ஆபீசர்ஸ்லாம் என்ன நடந்ததுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த பில்டிங்குள்ள அத்தமீறி ஒருத்தன் நுழைறான். கன் பாயிண்ட்ல அவனை எல்லாருமே நிறுத்துறாங்க. அந்த நேஷனல் அசம்பிளி லீடர் ஒருத்தர் வந்துட்டு நிப்பாட்டுங்க யார் நீ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்கவும், என்னோட பேரு லுஜின் பார்க் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த கையில கிராஸ் சிம்பிள் வச்சு அந்த ஐலாண்ட கை மாதிரி மாத்தின அவன் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். மேட்ச்ல அடிப்பட்ட எல்லாருக்குமே இப்ப மருந்து போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட கழுத்து என்னடா உடஞ்சிருக்கு. நிறைய விஷயங்களை நான் எதிர்பார்த்தேன், ஆனா அந்த மேட்ச் அப்படி முடியும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் லேடி சொல்லவும், அடுத்த மேட்ச் கண்டிப்பா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் பாக்குறான். நெக்ஸ்ட் மேட்ச்ல யார் கூட சண்டை போடணும் அப்படிங்கறத அவங்க ஆல்ரெடி சார்ட் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இப்ப மீரா வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கவும் பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நான் போற அதே வழியில தான் உன் வீடு இருக்குங்கிறத என்னால நம்ப முடியல, நீ என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணி வரேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ திட்டவும், ஆக்சுவலி நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, உன் ஸ்வாட் எடுத்து நான் உன்கிட்ட தான் கொடுக்கலான்னு வந்தேன், அதுக்குள்ள நீ என்னோட கழுத்தை உடைச்சிட்ட தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி போன எபிசோட்ல அவங்களுக்கு ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருக்கோ, அதுக்குள்ள பார்த்தா இவளோட ஸ்வாட் நம்ம ஹீரோ கிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோட கழுத்தை அவ உடைச்சிருப்பா. என் பின்னாடியே வராத, அப்புறம் ஹான் நீ எதுக்காகடா என் பின்னாடி வர அப்படின்னு கேட்கவோ, என் வீடு இந்த வழியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அங்க சாவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. நம்ம ஹீரோவோட கழுத்தை அவ உடைச்சிருந்தாலுமே அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட அந்த உடஞ்ச கழுத்து சரியாயிடுச்சு. அவங்க எங்க உடம்புக்குள்ள செலுத்தின அந்த நானோடெக் உண்மையிலேயே எங்களை ஃபாஸ்டா ஹீலிங் பண்ணிடுது. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி மட்டும் இருந்தா அப்படின்னு சொல்லி ஹான் எதையோ யோசிக்கிறான். எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் கூட சண்டை போட்டு யார் ஸ்ட்ராங்குங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் சண்டை போடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருக்கிற கோல்டன் ஹேர் மேல நம்ம ஹீரோ எதுக்காக கோவமா இருக்காம்னா, நம்ம ஹீரோவை அந்த காம்படிஷனுக்கு இன்வைட் பண்ணும்போது அவன் நம்ம ஹீரோவா அடிச்சு போட்டிருப்பான். நீ எதுக்காக சண்டை போடுறன்னு கேட்கவும், உடம்பு சரியில்லாத யாரையோ ஒருத்தங்களை அவன் யோசிச்சு பார்த்துட்டு பணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். என் ஃபேமிலியோட மூன் லைட் ஸ்வாட் டெக்னிக் அழிஞ்சு போக கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த காம்படிஷன்ல கலந்துருக்கேன், இந்த உலகத்துக்கே அதை காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அவளுக்கே தெரியாம அவளோட ஸ்வாட் எடுத்து, ஹே இது உட்டன் ஸ்வாட் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். டக்குனவா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அதை வாங்க வரவோ கை தவறி அதை ஆத்துக்குள்ள விழுந்துருது. டப்புன்னு நம்ம ஹீரோவை சவுட்லயே அடிச்சுட்டு, நான் திரும்பவும் இதை சொல்ல மாட்டேன், என் கண்ணு முன்னாடி நிக்காத, இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி அவ டென்ஷனா நம்ம ஹீரோவை திட்டி விட்டுருதா. ஆத்துல விழுந்த அவளோட ஸ்வாட போன் பிளாஷ் லைட்டை வச்சு தேடிட்டு இருக்கும்போது ஒரு பிளாஷ் பேக்கையோ அவ யோசிச்சு பாக்குறா. நம்ம மூன் லைட் ஸ்வாட் டெக்னிக் நம்மளோட அறிஞ்சிடக்கூடாது, ஸ்ட்ராங்கான ஒருத்தனை கண்டுபிடிச்சு அவங்கிட்ட அந்த ஸ்பாட கூட அப்படின்னு சொல்லிட்டு மீராவோட அப்பா அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஹேயோ நீயும் அந்த நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி மற்ற பொண்ணுங்கள்லாம் பொண்ணுங்க பண்ற விஷயங்களை ஜாலியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மீராயோ மட்டும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அனுபவிக்கல. அவளோட ஃபிளாஷ்பேக் முடியுது, அவ ஃபிளாஷ் லைட்டும் ஆஃப் ஆயிருது. அவ சோகமா நின்றுட்டு இருக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு டார்ச் லைட்டை கொண்டு வந்து, கண்டிப்பா உனக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இப்ப தேட ஆரம்பிக்கிறான். நான் உன்னை அடிச்சதுக்கு மன்னிச்சிரு, அது எங்க அப்பா கொடுத்த ஸ்வாட், அது எனக்கு ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பா தேடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்களுக்கு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக ஒரு ஃபோக்கஸ் லைட்டை அவன் வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஹான் கொண்டு வந்திருக்கான். ஒரு வழியா இவங்க அந்த ஸ்வாடை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சோல் பிரிலிமினரிஸ் டோர்னமெண்ட் அரீனாக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல வின் பண்ண போறவங்க நேஷனல் காட் ஆஃப் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிடுவாங்க. அவங்க மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கூட ஃபைட் பண்ணுவாங்க. அண்ட் கடைசியா வின் பண்றவங்களுக்கு அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ மட்டும் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கான். ஹே தம்பி, நீ அன்னைக்கு என்னோட காலை உடச்சிட்டல, இன்னைக்கு கண்டிப்பா ஒன்னு சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் மிரட்டிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவும், என்ன சொல்றதுக்கு நீ யார்டா அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம மூஞ்சிலேயே ஒரு கிக்க விடுறான். தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ அவன் கீழே விழாம டக்குன்னு வந்து அவனை காப்பாத்துறான். ஹே எப்பவுமே கேர்ஃபுல்லா இரு மேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொல்றான். இப்போ டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் மேட்ச்க்குள்ள அவங்கள கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே மீராயோக்கும் இன்னொருத்தனுக்கும் தான் நடக்கு. மீராயோ அவளோட ஸ்வாட் டெக்னிக்கை வச்சு அவன் கிட்ட ஈஸியா வின் பண்ணிடுறா. அடுத்தது நம்ம ஹீரோக்கோ தி பீஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ தான் அதுல வின் பண்றான். நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினவன் நம்ம ஹீரோவோட ஃபைட்டிங் டெக்னிக் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி வைக்கிறான். அப்படியே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஃபைட் நடக்க ஒவ்வொருத்தங்களும் வின் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட் ட்ராக் ஷூட் போட்டுக்கிற அந்த பையன் வழக்கம் போல ஒரு கையில புக்கை படிச்சுட்டு ஒரு கையில அடிச்சே வின் பண்ணிருந்தான். நம்ம ஹான் பண்ற கிக்ல அந்த ஸ்டேஜே உடையுது. அந்த அவன் ஃபோர்ஸா பஞ்ச் பண்றான். நான் காலை உடைச்ச அவன் எப்ப என் கூட சண்டை போடுவான், ஓ இந்த மேட்ச்ல அவன் வின் பண்ணிட்டா அடுத்து நாங்க 2 பேர் தான் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறான். பரவாயில்லங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போம், நான் என்னோட எதிரியை குறைச்சி எடை போட்டுட்டேன், நீ மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னே தெரியாது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும் போதே அடுத்த மேட்ச் இவனுக்கும் அந்த கால் உடஞ்சவனுக்கும் தான், பார்த்து ஜாக்கிரதை, அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் இந்த டைச்சியை விட ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனதா இருக்கலாம், பேர் தெரியாத ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கிட்ட தோத்து போகிறதுக்கு
போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்கு போறான். உங்க எதிரியை நீங்க நாக் அவுட் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்க எதிரியை நீங்க சரண்டர் பண்ண வச்சிருக்கணும். அதே மாதிரி ஒருவேளை நீங்க இந்த ரிங்கை விட்டு வெளியே போயிட்டா 10 செகண்ட்குள்ள உள்ள வரலனாலும் நீங்க அவுட் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெஃபரி வந்துட்டு ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்றான். டைச்சி மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்றப்ப இவ்வளவு நேரம் கண்ணை மூடிட்டு இருந்தவன் ஃபர்ஸ்ட் டைமா கண்ணை திறக்கிறான். ஆனா ஃபைட் பண்ணும்போது அவன் கண்ணை மூடிட்டு தான் ஃபைட் பண்றான். ஃபைட் ஸ்டார்ட் ஆன உடனே சும்மா வேற லெவல்ல அவன் ஃபைட் பண்றான். அண்ட் அவன் ஃபைட் பண்ணும்போது மட்டும் தான் அவனோட கண்ணை திறந்து வச்சிருக்கான். டைச்சி யூஸ் பண்றவன் பண்ண பஞ்ச்ல இப்ப பறந்து போய் அவன் வெளியவே விழுந்திருக்கான். எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியா 9 அப்படின்னு சொல்லி அவங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றாங்க. என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த ரிங்குக்குள்ள நடந்து போய் கரெக்டா கவுண்ட் டவுன் 1 வரதுக்குள்ள அவன் ரிங்குக்குள்ள போயிருக்கான். டைச்சி யூஸ் பண்றவனோட அட்டாக்ஸ் எல்லாம் இப்ப அவன் தடுக்க ஆரம்பிச்சிட்டான். இவ்வளவு நேரமா அவனோட கையவே அவன் யூஸ் பண்ணல, ஆனா இவனோட அட்டாக்கை தடுக்கிறதுக்காக அவன் கையை யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி மீரா யூஸ் சொல்றா. என் காலை வச்சு கிக் பண்ணி மட்டுமே உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரே ஒரு கையை மட்டுமே யூஸ் பண்ணி அந்த டைச்சி யூஸ் பண்றவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். அவனை அடிச்சது பத்தாதுன்னு சொல்லி அவன் கண்ணை ஓட்டையாக்கணும்னு சொல்லி அவன் கண்ணியே ஒரு கிக் விட்டுருக்கான். இவன் என்ன கண்ணையே நோண்டி வெளியே எடுத்துட்டான், மேட்ச்ல இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கே அதை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அப்ப கூட அவன் விடுறதுக்கு தயாரா இல்ல. இதை பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அந்த டைச்சி யூஸ் பண்றவனால சுத்தமா இப்ப ஃபைட் பண்ண முடியல. ஆனா டைச்சிங்கிறது நான் ரொம்பவும் அமைதியாவும் பொறுமையாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கும்போது டைச்சி டெக்னிக் இந்தியன் பேலன்ஸ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி அவனை அட்டாக் பண்ணா. பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஆகல. இவன் தான் பறந்து போய் கீழே விழுறான். அவன் அடிச்ச ஃபோர்ஸ் ஈக்குவலா இவன் கவுண்டர் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால தான் இவனுக்கு எதுவுமே ஆகல. என்கிட்ட கெஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லவும் நான் எதுக்காகடா உன்கிட்ட கெஞ்சணும் அப்படின்னு சொல்லி அந்த டைச்சி யூஸ் பண்றவன் கேட்கறான். நீ இன்னும் திருந்த மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பலார்னு சவுட்லயே அடிச்சு என்கிட்ட கெஞ்சு கெஞ்சு அப்படின்னு போட்டு அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப அவன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்த கிட்ட கெஞ்சி இருப்பான். நான் உயிருக்காக கெஞ்சின மாதிரி நீயும் உயிர் வேணும்னா கெஞ்சு கெஞ்சு அப்படின்னு போட்டு அவன் அடிக்கிறான். இப்படி போட்டு அடிக்கிறதெல்லாம் ரூல்ஸ்ல அலோவ் பண்ணுவாங்களா, இவன் என்ன இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தன் கிட்ட கண்டிப்பா நான் கெஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் உன்னோட தோல்வியை நீ ஒத்துக்கிட வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் உன்னோட கையை உடைச்சா நீ ஒத்துக்கிடுவியா, அப்புறம் உன்னோட காலை உடைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனோட கையை அப்படியே துண்டா பிச்சு இழுத்து உடைக்கிறான். இப்ப ஒரு கையை அவன் உடைச்சிட்டான், அடுத்த கையும் உடைக்க போகவும் நீ கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தெரியல, ஒன்னே இப்ப நான் கெஞ்ச வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலேயே ஒரு கிக்க விடுறான். எந்திரிச்சு என் கூட சண்டை போடு, நான் அந்த லெவலுக்கு ஃபோர்ஸ் ஆகணும் உன்னை கிக் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ தானே பக்கத்துல நின்றுட்டு இருந்தான், அதுக்குள்ள எங்க போனா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ செம டென்ஷன்ல இருக்கிறதுனால அவனை ஒரு கிக் விடவும் அந்த ஸ்டேஜே உடையுது. அந்த லெவலுக்கு ஃபோர்ஸா அவனை கிக் பண்றான். அந்த டைச்சி யூஸ் பண்ணவனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்குங்கிறதுனால அவனை ட்ரீட்மெண்ட்க்கு இப்ப வெளியே கூட்டிட்டு போறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்கிறாங்க. மிஸ்டர் மோரிஜன், நீங்க அடுத்தவங்களோட மேட்ச்ல இன்டர்ஃபியர் ஆயிருக்கீங்க, இந்த டோர்னமெண்டோட ரூல்ஸ் நீங்க பிரேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னா நான் வேணா அந்த கோல்டன் ஹேர் கூட சண்டை போடட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கி விழுந்ததுல இப்ப அவன் ஒரு மான்ஸ்டர் மாதிரி செம டென்ஷனா எந்திரிச்சு வந்துட்டு இருக்கான். அவனோட உயிருக்காக அவன் ஒருத்தன் கிட்ட ரொம்பவோ கெஞ்சி இருப்பான். அவனும் அந்த ரவுடிக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு போயிருப்பான். உனக்கு பவர் வேணும்னு ஆசைப்படுறல அப்படின்னு சொல்லி அவன ஒருத்த அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு உன்ன மாதிரி ஒரு வேஸ்ட் ஆனவனாலலாம் சார்லாக்க கத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான். நான் கோலை கிடையாது, நான் பழைய மாதிரி இருந்த அதே கோலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிக்லயே வந்துட்டு ஒரு பெரிய அட்டாக்க கிரியேட் பண்றான். டக்குன்னு அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருக்கிற ஒருத்தன் தடுக்கிறான். இப்ப அவன் இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தலையிலேயே மிதிச்சு இப்ப அவன் கூட போய் ஃபைட் பண்ணி அப்படி ஏர்லயே ஒரு ட்ரிபிள் கிக்க விட்டு நம்ம ஹீரோ அவனை ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றான். அதுலயே அவன் ஸ்டேஜை உடச்சுக்கிட்டு போய் உள்ள விழுறான். அவ்வளவுதான், அசால்ட்டா நம்ம ஹீரோ ஜெயிச்சிருக்கான். எல்லாருமே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஃபீல் பிடிச்சு கீழே இழுக்குது. பாஸ் கரெக்டான டைமிங்க்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பாக்குறான். கையில கிராஸ் சிம்பிள் வச்சிருக்கிற அந்த பார்க் அப்படிங்கிறவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை எந்திக்க விடாத லெவலுக்கு பண்ணிட்டு இருக்கான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஜின் மாரி அப்படிங்கிறவன் டோர்னமெண்டோட ரூல்ஸ் பிரேக் பண்ணி அடுத்தவங்களோட மேட்ச்ல இன்வால்வ் ஆயிருக்கான். அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத நாங்க லேட்டரா டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுப்போம். யாரும் கவலைப்பட தேவையில்லை, ஷெட்யூல் பண்ணபடியே மத்த மேட்ச் எல்லாம் கண்டினியூ ஆகும், நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் மக்கள் எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. ஹே ஜின், உன்னோட ஃபைட்டிங் டெக்னிக் ஆசம், நீயும் ரொம்ப ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம ஹீரோவை எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த டைச்சி யூஸ் பண்றவனோட கையை அந்த ரவுடி உடைச்சது ஆடியன்ஸ்க்கு கூட பிடிக்கல. சோ அந்த ரவுடி மாதிரி இருந்தவனை நம்ம ஹீரோ வந்து அடிச்சது உண்மையிலேயே ஒரு நியாயமான விஷயம் தான் அப்படிங்கிறதுனால எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. ஆனா டோர்னமெண்டோட ரூல்ஸ் படி அடுத்தவங்க மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அதுல இன்டர்ஃபியர் ஆனதுனால இப்ப நம்ம ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.